வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இசை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இசையை வைப்பதால் அது இசை. இசையை ஆராதிக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு செலிபிரிட்டிஸை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற செலிபிரிட்டி ஒரு மல்டி ஃபெசிடட் பர்சனாலிட்டி. அவர் ஒரு சிங்கர், ஆக்டர், டான்ஸ் கோரியோகிராஃபர், மியூசிஷியன், பெர்கஷனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய சாதனை படைச்சிருக்காரு. He is none other than ஸ்ரீ மோகன் வைத்யா சார். வணக்கம் சார், உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சித்ரா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், எத்தனை வயசுல இந்த சங்கீத பயணம் ஆரம்பிச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. அது எப்படி இந்த சினிமா மாதிரி ஒன்லைன்ல சொல்லணுமா இல்லைன்னா ஃபுல்லாவே சொல்லலாமா? அதோட ஹைலைட்ஸ் மட்டும் கரெக்டா சொல்லிடுங்களேன் சார். ஆக்சுவலி சொல்லப்போனா நான் எத்தனை வயசுல ஆரம்பிச்சேங்கிறத விட எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு வரைக்கும் எனக்கு வந்து பேச்சே வரலன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு சிக் பாயா ஐ வாஸ், ஸ்பீச்சே வரல எனக்கு. ஸோ எல்லாரும் பயந்துட்டாங்க. ஸோ தே தாட் நான் இது மாதிரி டெஃபண்ட் அம்மா பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்து சபரிமலைக்கு வேண்டிக்கிட்டு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏதோ பேச்செல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, அந்த பேச்சு வந்தது வந்து எனக்கு 27 வயசு வரைக்கும் நான் ஃபீமேல் வாய்ஸ் பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஐ யூஸ் டு சிங் இன் வாணிஜராம் அம்மா வாய்ஸ் பாடுவேன் நான். ரொம்ப ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு சார். இல்லை, இது நான் பழைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கேன். உங்களுக்காக நான் புதுசாக சொல்கிறேன் திருப்பி. நம்ம நிகழ்ச்சிக்காக அதை சொல்கிறேன் திருப்பியும். எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அந்த குரல் வந்த பிறகு ஒரு 6 வயசு 7 வயசுலேருந்தே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் நிறையா. ஏன்னா அதுக்கு வந்து அப்புறம் நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க, அப்போ நான் பதில் சொல்கிறேன். அது அந்த பரம்பரையை பற்றிலாம் பேசும்போது. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால எனக்கு ஒரு 6-7 இயர்ஸ்லலாம் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த சாங்ஸ்ன்னு பார்த்தா, நாதமென்னும் கோவிலிலே அந்த பாட்டு, மேகமே மேகமே பால் நிலா தேயுதே அந்த சாங், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், அது மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. இந்த பாட்டெலாம் நீங்கள் கண்ணை மூடி வெறும்னு கேட்டிங்கன்னா வாணிஜராம் அம்மா பாடுற மாதிரியே இருக்கும், டிட்டோ அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு வாணிஜராமன் எதிரொலின்னு கூட ஒரு பேர் உண்டு எனக்கு. ஸோ அந்த வாய்ஸை வச்சுட்டு நான் ஸ்கூலில் வந்து சொல்லப்போனால் நான் தான் ஹீரோயின். எல்லாரும் ஸ்கூல் ஹீரோ ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணுறது, இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு படைப்பு. நான் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது, நான் மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த குரல் அப்படி இருந்தது வந்து என்னுடைய தவறு கிடையாது. அது கடவுள் கொடுத்த ஒரு லைஃப், கடவுள் கொடுத்த ஒரு குரல். ஆனால் அந்த குரலுக்கும் எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ், ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் எனக்கு. அதில் ஒருத்தர் தான் நம்ம காமேஷ் ராஜாமணி, கமலா காமேஷ் அவங்க ஹஸ்பண்ட். அவருடைய ட்ரூப்பெல்லாம் நான் அவ்வளவு கச்சேரிகள் பாடியிருக்கேன். சார், உங்க ஃபேமிலி வந்து ஒரு இசை ஃபேமிலி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சித்ரா. ஆக்சுவலி இதெல்லாம் கூட நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது கூட நம்ம பண்ணின புண்ணியம் இருந்தால்தான் அந்த அந்த ஃபேமிலியில் பிறக்க முடியும். சரியா? ஸோ என்னுடைய அப்பா த கிரேட் கட்டம் மாஸ்டர். எங்கள் அப்பா KM வைத்தியநாதன் சொல்லி. கட்டம் வைத்தியநாதன் சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது. ஸோ அப்பா வந்து நல்ல வெள்ளை தாடி வெள்ளை மீசெல்லாம் வச்சுட்ருப்பாரு. அவர் பேர் லயன் வைத்தியநாதன் சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த வேஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு அப்படி தான் நடந்து வருவார், அப்படி சிங்கம் மாதிரி தான் நடந்து வருவார். அவர் வந்து ரஷ்யா டூர் போயிருந்தப்போ எல்லாரும் ரவீந்திரநாத் டாகூர் நினச்சி காலில் வந்து ஹி லுக்ஸ் லைக் ஆக்சுவலி. ஸோ அம்மா வந்து வசந்தான்னு பேர் அம்மா. அவங்க வந்து ரேடியோவில் ரொம்ப வருஷம் பாடிட்டு இருந்தாங்க. அம்மா ரொம்ப வருஷம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ மை எல்டர் பிரதர் ரவின்னு பேர். அவர் வந்து நல்லா பாடுவார். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாப்பில், பர்கஷன்ஸ் எல்லாம், மிருதங்கம், தப்லா, காங்கோ, அந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம். செகண்ட் நாங்கள் 4 பிரதர்ஸ். நாங்கள் ராம, லக்ஷ்மணன், பரத, சத்ருக்னு. ராமர் வந்து எங்கள் அண்ணன், லக்ஷ்மணன் நான். பரதன் வந்து என்னுடைய இன்னொரு தம்பி அசோக்னு பேர். அவனும் கொஞ்சம் இளையராஜா சார் வாய்ஸ்லாம் பாடுவான், கட்டம் வாசிப்பாப்பில். என்னுடைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் கட்டம் வாசிச்சிருக்கான். லாஸ்ட் தம்பி தெரியும், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரை எல்லாருக்கும் தெரியும், சொல்லவே வேண்டாம், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நாங்கள்
ஸோ ஃபேமிலி. அதை தவிர பார்த்தா நான் பாட்டு கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா நிறைய குருஸ் கிட்ட கற்றுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய சொந்த பெரியப்பா, அதான் எங்கள் அம்மாவுடைய மூத்த அக்காவுடைய வீட்டுக்காரர் கேசி தியாகராஜன் ஆல் இண்டியா ரேடியோவில் மியூசிக் டைரக்டராக இருந்தார். அவர்கிட்ட நான் 7 வருஷம் குருகுலமாக இருந்து கற்றுனேன். அப்போ பர்ஷாக்கத்தில் எம்சிடிஎம்மில் படிச்சுட்டு இருந்தேன். ஓ, அதே மாதிரி நான் பெருமையாக நினச்சிக்கிற விஷயம் என்னுடைய 2வது பெரியப்பா. நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அபூர்வமான ஃபோட்டோ, கிடைக்க முடியாத ஒரு ஃபோட்டோ, ரொம்ப ஆச்சரியமான ஃபோட்டோ. ஸோ எங்கள் அம்மாவுடைய 2வது அக்கா வீட்டுக்காரர் பிரபல தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். ஓ, அவருடைய பாட்டெல்லாம் நிறையா வந்திருக்கு. வீரபாண்டி கட்டபொம்மன், கப்பலோடி தமிழ், நம்பிகாவதி, நான் பெற்ற செல்வம், தூக்கு தூக்கி, சாரங்கதாரா, மந்திரி குமாரி, ஏகப்பட்ட படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு பெரியப்பா. நான் 4 வயசு வரைக்கும் அவர் மடியில் விளையாடிருக்கேன். இன்ஃபேக்ட் நானும் எங்கள் அண்ணன் அவருடைய பங்களாவில் தான் பிறந்தோம் நாங்கள். ஓ, சரி, ஓகே. அந்த அந்த ஒரு இதில் வந்தவங்க தான் என்னுடைய மாமா பொண்ணு எஸ் வி சேகரோட ஒய்ஃப். சோ ஒரு பெரிய இசை ஃபேமிலியை விட இட்ஸ் a மீடியா ஃபேமிலின்னு சொல்லலாம். நான் இன்னும் முடிக்கலையே. ஓ, இன்னும் இருக்கா? இருக்கு. என்னுடைய ஒன்று வீட்டு சித்தப்பா தான் கட்டம் விக்கு விநாயகரம். ஸோ அவரோட சன்ஸ் எல்லாம் செல்வ கணேஷ், உமா சங்கர், அவங்கெல்லாம் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னாக்க விக்கு விநாயகராம் அவருடைய அம்மாவும் எங்க தாத்தாவும் சொந்த அண்ணன் தங்கச்சி. ஸோ எனக்கு அத்தை பாட்டி பசங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஃபுல் மியூசிக்கல் ஃபேமிலி. அப்படியே நாங்கள் எங்கள் குடும்பம் ஒன்றா சேர்ந்தோன்னா ஒரு 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 கலை குடும்பத்தை அப்படியே பார்க்கலாம் எங்களை. உங்களோட பயணத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். அதனால தான் நானே அங்கே பிரேக் கொடுத்தேன். சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம்? இல்லை, எனக்கு மோஸ்ட்லி எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம்னு ஒன்று சொல்ல போனால் தட் இஸ் சண்முகப்பிரியா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம். ஆமாம் ஆமாம். நான் அதுலேயே அப்படியே நான் என்னுடைய கச்சேரி எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுலேயே நான் இப்போ பாடி காட்டுறதுலேயே யூ கேன் மேக் இட் அவுட். ஸோ நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் சித்ரா. நான் அந்த தனியாக ததல் அது பாட மாட்டேன். பிகாஸ் எனக்கு என்னன்னா பலதரப்பட்ட மக்களையும் நம்ம கவர் பண்ணணும், சிந்து பைரவி படம் மாதிரி. அதனால ஸோ ஐ யூஸ் டு சிங் த காம்பினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜபியல் நாவே தம் தனனம் தன்ன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். புறமெரித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? சரவண பவ எனும் காதல் கசக்குதைய. இது எல்லாமே அந்த சண்முகப்பிரியா ராகம். சரியா? இது பொதுவா ஒரு சாதாரண மக்கள் கேட்கும்போது அவங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியுதோ இது சண்முகப்பிரியா ராகம் அப்படின்றது ராகம். அண்ட் அவங்களுக்கு ரெண்டு கலந்து வர்றதுனால அதையும் என்ஜாய் பண்ண முடியும், இதையும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய வே ஆஃப் கச்சேரி ஆக்சுவலி. அதுல என்னன்னா ஃபுல் ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்கும். சார், உங்க ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூர்? எஸ், ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூர் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபார் 2.5 months. நாங்கள் இதெல்லாம் போயிருந்தோம். ஜாம்பியா, ஜிம்பாப்வே, மலாவி, மொரிஷியஸ், கென்யா, டன்சானியா. அங்கெல்லாம் என்ன மாதிரி? அது டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு. நான் சொன்னேன் இல்லையா, டெல்லியில் 15 வருஷம் இருந்தேன்னு. ஸோ அப்போ அந்த டான்சர்ஸோட நிறைய டூர் பண்ணியிருக்கேன். அது ஐசிசிஆர் மூலமாக. ஐசிசிஆர் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். ஸோ அது மூலமாக அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய ஏகப்பட்ட கண்ட்ரிஸ். ஐ ஹேட் பீன் டு ஜெர்மனி, ஸ்விட்சர்லாண்ட், அல்ஜீரியா, மடகாஸ்கர், லாவோஸ். மடகாஸ்கர், லாவோஸ்லாம் நாங்கள் போனது இந்தியன் ஹை கமிஷன் ஐசிசிஆரில் நம்ம
அதுல் பிஹாரி வாஜ்பாய் ஜி வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவருக்காக போய் அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நாங்க. அவர் அங்க வந்தாரு தீபாவளிக்காக. ஆமா. ஸோ நிறைய அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் டூர்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஹாங்காங், பேங்காக், ஜப்பான், சைனா, கொரியா, நார்த் கொரியா, சவுத் சோ இனிமேல உலகத்துல சுத்த வேண்டிய இடங்கள் வந்து இருக்கு. துபாய், அமெரிக்காலாம் எல்லாம் போகணும். அநேகமா அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு அகாடமி இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம், which is called as அனுஷம் அகாடமி. அந்த அகாடமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். டெஃபினெட்லி. அனுஷம் அகாடமி வந்து அனுஷம்ங்கிறது வந்து நம்ம காஞ்சி மகாபெரிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய நட்சத்திரம். ஸோ என்னமோ தெரியல, அதே நட்சத்திரம் நானும் அனுஷ நட்சத்திரம். அதனால எனக்கு அந்த ஸ்கூல் பண்ணணுங்கிறது பல வருஷ கனவு. என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் நீங்க கத்து கொடுக்குறீங்க சார்? நான் வந்து வோக்கல் மியூசிக் ப்ராப்பரா சரளி வரிசையிலேருந்து எல்லாமே. தென் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ். இஃப் தே லைக் ஐ எம் அரேஞ்சிங் அ ஸ்பெஷல் டீச்சர் டு லேர்ன் வெஸ்டர்ன் ஃபோக் அதெல்லாம். தென் வயலின், கீபோர்ட். அண்டு மியூசிக்கில் வந்து ஸ்பெஷலாக வந்து வாய்ஸ் கல்ச்சர், வாய்ஸ் மாடுலேஷன் அந்த இதெல்லாம் பண்ணித்தரேன் பசங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் தெரியாது. அதனால நம்ம அந்த ஒரு இசை பரம்பரையில் வந்தனால இதை வந்து அந்த வாய்ஸ் கல்ச்சர், வாய்ஸ் மாடுலேஷன் கண்டிப்பா தெரியும். அது வந்து நான் இதை பண்ணணுங்கிற ஒரு ஆசையே வந்து ஏன்னா என்னுடைய சன்னுக்காக வேண்டி. சார், உங்களோட இசை பயணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது. இன்னும் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சொல்லுங்க? ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னுடைய லைஃப் லாங் ஒரு ட்ரீம். அது எனக்கு அந்த ஷோ பண்ணணுங்கிறது. அதை யாருமே பண்ணாத. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை சிம்பிளஸ்ட் வேல சொல்லனா, இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கரை கூப்பிட்டா வந்து பாடிடுவாங்க. அது புரிஞ்சவங்க தலையை ஆட்டிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, கை தட்டுவாங்க, போயிடுவாங்க. ஓகே. இப்போ ஒரு லைட் மியூசிக் ட்ரூப்பை கொடுத்தா மன்மத ராசான்னு பாட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா என்னன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த ஷோ வந்து நான் ராகதாள சங்கமம்ங்கிற பேரில் நான் வந்து பிளான் பண்ணி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து வி ஸ்டார்டட் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கச்சேரியில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, பட் எத்தனை பேர் ரசித்து உட்கார்ந்தாங்கங்கிறது முக்கியம். கண்டிப்பா. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுதுங்கிறது முக்கியம். 1000 பேர் உட்காந்து ஒண்ணுமே தெரியாம கை தட்டுறதுக்கு 10 பேர் உட்காந்து கொஞ்சம் புரிஞ்சதோட கை தட்டினா அதுதான் நம்மளுக்கு வந்து கிரெடிட்ஸ். அண்ட் அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பல கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன் ஸ்டேஜில். அண்ட் ஐ எம் இன்வைட்டிங் மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் ஃபார் த ஷோ டு வாட்ச். ஓகே. அந்த மாதிரி பிளானிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் விஷுவல் ட்ரீட்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். அண்ட் பேக்ரவுண்டில் வந்து லாட்ஸ் ஆஃப் இது ப்ரொஜெக்ஷனில் இமேஜஸ். அட் அ டைம் எனக்கு வந்து கிளாசிக்கல் வெஸ்டர்ன் பீப்புள் ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம். லைவ் ஆர்கெஸ்ட்ரா, போத் த ஆர்கெஸ்ட்ராஸ். அதாவது சொல்லுவாங்கம்மா, சில பேர் தான் சிலது பண்ண முடியும், பல பேர் பலது பண்ண முடியாமல் போகலாம். ஓகேவா? ஸோ அந்த சில பேரில் நானும் இருக்கணும்னு பார்க்குறேன். உங்களோட ஒரு மைல் ஸ்டோன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி என்னுடைய அனுஷம் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. லாட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். சார், உங்க சினி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். நீங்க அதுல பாடி இருக்கீங்களா இல்ல பெர்கஷனிஸ்டா இருந்திருக்கீங்களா? அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நான் ரொம்ப பாடலம்மா. இது ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் தான் பாடினேன். நான் சொன்னேன் இல்லையா, நடிப்பில் தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்குன்ட்டு. அதில் வந்து பார்த்தா ஒன்று வந்து பரத்வாஜும் நானும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டெல்லியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஐ டோல்ட் யூ இல்லையா, 15 இயர்ஸ் டெல்லியில் இருந்தேன்னு. அந்த பீரியட்லேருந்து எனக்கு ரமணி பரத்வாஜ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, மோகன் வாயன் ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போ படத்தில் அப்படின்னாப்புல. இந்த காலாட் படைன்னு ஒரு படம் வந்துச்சு ஆக்சுவலி. அதில் ஒரு சாங் பண்ணேன். மச்சான் 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 ஏ மச்சான் ஏங்குற, பறக்க விட்ட புறாவை தண்ணி உங்குற, ஐய் மச்சான் 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 மச்சான்னு ஒரு பாட்டு. ஓப்பாடு மாதிரி ஹிட் ஆகும்னு நினச்சார் அவர். பட் அது ரொம்ப
இதுவாகலை. ஏன்னா நான் பாடினாலையோ என்னமோ தெரியாது, எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு தெலுங்கு ரீமேக் இல்லை, டப்டு மூவி. அது வந்து தீவிரவாதின்னு தமிழ்ல. அதுல வந்து நான் ஸ்வர்ணலதாவோட ஒரு டுவேட் சாங் பாடினேன். இது So I தவிர am fan of ஸ்வர்ணலதா actually. ஃபேன் கூட இல்லை, ஐ மேட் ஆஃப் ஸ்வர்ணலதா. ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்வர்ணலதா வாய்ஸ், ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த ஒரு சினி மியூசிக் டைரக்டர் யார்? அஃப்கோர்ஸ் என்னோட பெரியப்பா ஜி ராமநாதன், அப்புறம் இளையராஜா. அவரோட இசையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி. ஏகப்பட்ட பாட்டு இருக்கு அவரோட சாங்ஸ் எல்லாம். அதுல ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பாடுவோம், அடிக்கடி பாடுவோம். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாமகிழ ஊஞ்சலாடுவோம். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாமகிழ ஊஞ்சலாடுவோம். இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. எத்தனையோ பாட்டு அவரோடது. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட இசையில உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு? இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். சார், உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அவார்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாம ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பர்டிகுலர் அவார்ட் வந்து கிடைக்கும் போது நம்மளால மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியோ இல்ல வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் அதோட அசோசியேட்டடா இருக்கும். அந்த மாதிரி உங்களோட டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முக்கியமாக சொல்லப்போனால் நான் வந்து ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் போயிருந்தப்போ நானும் என் தம்பியோடைய மதுரையில் குன்னக்குடி பாலான்னு சொல்லி அவங்களும் தான் அவங்களுக்கு தான் கிடைச்ச நிகழ்ச்சி, அவங்க என்ன கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் ஒரு 3 நிகழ்ச்சிக்காக ஸ்ரீலங்கா போயிருந்தோம், கொலம்போக்கு. பட் நாங்கள் 3 நிகழ்ச்சிக்கு போனவங்க 32 நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தோம். அதில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கொழும்பு தமிழ் சங்கம் வந்து எனக்கு இசை வேந்தன் டைட்டில் கொடுத்தாங்க. அது மறக்க முடியாது. திருப்பூர் தமிழ் சங்கத்தில் நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ எனக்கே தெரியாது, அவங்க சங்கீத சாகரம்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அது ஒன்று மறக்க முடியாது. தென் பெங்களூரில் வந்து ராமகிருஷ்ணா மட்டில் வந்து கலாசேவக ரத்னான்னு கொடுத்தாங்க. இது மாதிரி நிறையா எங்கள் ஊர்லேயே எனக்கு முத்தமிழ் வித்தகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறையா இசைக்கடல். தென் இப்போ சமீபத்தில் வந்து டாக்டர் சரோஜா வைத்தியநாதன் பத்மபூஷன் அவார்டு இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு டெல்லியில் அவங்களுடைய இதில் சார்பாக எனக்கு சிரேஷ்ட கலா பிரச்சாரக்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறையா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் நிறையா இசை அமைச்சிருக்கேன், அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நான் நிறையா நாட்டிய நாடுங்க கிட்டத்தட்ட ஒரு 120 டான்ஸ் மாதம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதில் விசேஷம் என்னென்னா என்னுடைய மியூசிக் கம்போசிங் எல்லாமே என்னுடைய பெரியப்பா ஜி ராமநாதர் மாதிரியே இருக்கும். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சி மகா பெரியவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து மியூசிக் பண்ணி நாட்டிய நாடகமாக அக்கா பண்ணாங்க, சரோஜா அக்கா. அதை வந்து வெகு விரைவில் 20 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மியூசிக்கை எடுத்து ஆடியோ சிடி ஃபார்மேட்டில் பண்ணி அவங்களுடைய 75th இயருங்கிறதுனால பல லட்சம் மக்களுக்கு வந்து அந்த சிடியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க. இங்கிலீஷ் நேரேஷன். ஸோ அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு நம்ம அப்துல் கலாம் ஜி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ பாரதியாருடைய 13 பாடல்கள், வெளிவராத பாடல்கள், அதை எடுத்து பெண்மைங்கிற பேரில் மியூசிக் பண்ணி ஸோ நான் பாடிட்டு இறங்கி வந்தோடனே அப்துல் கலாம் ஜி அப்படியே என்னை கட்டிண்டாரு. என்னால் மறக்க முடியாத, என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த நேரம் கூட ஒரு 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 பர்சன் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி. ஸோ ஒரு டீ பார்ட்டி அவர் கூப்பிட்டு மிஸ்டர் வைத்தியா இங்கே வாங்கோ, இந்த வடை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு அவரே எடுத்து கொடுத்து ஹி சர்வ்ட் ஹிம்செல்ஃப். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த மியூசிக் கம்போசிங்கில். டான்ஸ் கொரியோகிராஃபிஸ் நிறைய பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஒரு படம் கன்னடா மூவிக்கு ஜெயபிரதா மேடம்க்கு பண்ணினேன். மலையாளத்தில் வந்து திலகம்னு ஒரு படத்தில் நம்ம சுமித்ரா மேடம் டாக்டர் உமாவுக்கு
படம் ஃபுல்லா நான் தான் மியூசிக் டான்ஸ் டைரக்டர். சீரியல்ல கூட நீங்க பாடி இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, கேபி சாரோட பிரேமி சீரியல்ல நிறைய பாடுவேன். சோ அதுல பொதுவா வெளியில தெரியாத ஆனா ரொம்ப ரேர் பீசஸ் எல்லாம் கேபி சார் அவரோட சீரியல்ஸ்ல வந்து பாட வைப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு 2 வரி. நிச்சயமா அவருக்கு வந்து இது சிந்து பைரவில வந்து அந்த நீ தயராதா நீ தயராதா நீ தயராதா உந்தய வில்லையா நீ தயராதா. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு சார் வந்து அவர் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பார் அந்த பாட்டு. அண்ட் அந்த பிரேமி ட்ராமாவில் அவர் ஒரு விஷயம் பண்ணார். அந்த பிரேமியில் நடிக்கும்போது தான் என்னுடைய மனைவி, என்னுடைய ஃபர்ஸ்ட் மனைவி, அவர் வந்து பிறவியில் வாய் பேசாத காது கேட்காத பொண்ணு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க. அதனால அவர் வந்து அவருடைய கேரக்டருக்கு ஒய்ஃபாக வந்தவங்கள என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி அந்த கேரக்டரை வாய் பேசாத காது கேட்காத பொண்ணு அதில் கிரியேட் பண்ணினார். அண்டு 3 முறை என்னை வந்து பார்த்துட்டு போனார் வீட்டில் கேபி சார். ரொம்ப சமாதானப்படுத்தினார் எனக்கு. இது நடக்கக்கூடாத விஷயம். ஏன்னா எனக்கு அப்போ 37 வயசு. அண்ட் அனதர் விஷயம், என்னுடைய சன்னு அதே மாதிரி, அவளை மாதிரியே. ஸோ அவனுக்காக உருவாக்கினது தான் இந்த அனுஷம் அகாடமி. அண்ட் அனுஷம் அகாடமி எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு சார்? இப்போ வந்து சென்னையில் அண்ணா நகரில் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கேன். அண்டு ரொம்ப சீக்கிரத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போது மதுரை முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். மதுரையில் என்னுடைய நண்பர் பாஷான்னு சொல்லிட்டு அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர். அவருடைய வந்தே மாத்திரம்னு ஒரு ஸ்கூல் நடத்திட்டுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பசங்க படிக்கிறாங்க. அவருடைய அந்த ஸ்கூல் சார்பாக நம்ம அனுஷம் அகாடமி மிங்கிள் பண்ணி அங்கே கிளாசிக்கல் டான்ஸுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஐ ஷுட் தேங்க் பாஷா ஆல்சோ. Thank you very much, Basha. Thank you, sir. And in the show wind up பண்றதுக்கு முன்னாடி I have a huge request to you. ஏன்னா நீங்க நிறைய பாடிட்டீங்க எங்களுக்கு, and இன்னும் நீங்க பாடுறது நாங்க இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசைப்படுறோம். பட் for time being நீங்க கண்டிப்பா எங்களுக்காக வயலினோ இல்ல கீபோர்டோ எங்களுக்காக ப்ளே பண்ணி ஒரு சின்ன 2 லைன் அது உங்களுக்காக. ஓகே. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட லைஃப், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட இசை பயணம் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபிலிம் லைஃப், பர்சனல் மொமெண்ட்ஸ் எல்லாமே எங்க கூட அற்புதமாக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அவர் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெப்பர் சேனல் மூலமாக வி ஆல்சோ விஷ் யூ கிரேட் ஹைட்ஸ் இன் யுவர் லைஃப். மே காட் ஹெல்ப் யூ அண்ட் பிளஸ் யூ வித் ஆல் தட் யூ வாண்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த அந்த பெப்பர் சேனலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்ட நண்பர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பெப்பர் சேனலில் பண்ணணும். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கூட நிறைய இசை பற்றி உங்களோட பேசுகிறேன். ஹோப்ஃபுல்லி I'll be waiting for the opportunity. இந்த வாரம் நம்ம கூட இருந்த செலிபிரிட்டி ஸ்ரீ மோகன் வைத்யா சார். அவரோட இசை பயணம், அவரோட லைஃப், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புது அனுபவமா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு செலிபிரிட்டியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடன் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சித்ரா.